class 4. Now let us see the second lesson of term 2 ma, water. Water is very essential for every living organism. Ilya, let it be human beings, plants, animals, birds, insects. Water illama edume uyir vaazhadhu. நம்ம பாடியே 75% வாட்டரால தான் ஆனது. நம்ம உலகமும் 4 பார்ட்ஸா பிரிச்சிங்கன்னா 3 parts is full of water தான். So let us see about that water lesson. It is a very important lesson. Look at my video, keep your book, learn thoroughly. Okay? Take your Samachir book. Class 4. Now your second lesson begins. It is about water. Thanni. Thanni illama nama uyir vaazha mudiyadhu. We are going to see about the states of water. Changes in states of water. Water வந்து solid, liquid, gas ன்னு எப்படி மாறுது, அதுக்கு உண்டான conditions and temperature என்ன, water cycle மழை எப்படி வருது, water cycleனா என்ன, அது வந்து நம்ம ecosystemத்துக்கு எவ்வளோ முக்கியம், evaporation, condensation, precipitation-ங்கிற terms, இதெல்லாம் water cycle-ல வர processes, அதை பற்றின definition and understanding you are going to see in this video session and in this part of the lesson. Be ready with your textbook, lesson 2 ma. So next we have lesson 2, water children. The learning objectives are: understand the change of states in water, describe the water cycle, explain the importance of water cycle, summarize rainwater harvesting and its uses. அப்படின்னா என்னம்மா, ஸ்டேட்ஸ் இன் வாட்டர், வாட்டர் எப்படிலாம் எக்ஸிஸ்ட் ஆகுது, வாட்டர் சைக்கிள்னா என்ன, வாட்டர் சைக்கிள் எதுக்கு முக்கியம், அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா என்ன, அதோட யூசஸ் என்னன்னு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? Water is very very important for all human beings. Last year in last class itself you have read a lesson about water. So you will see more detail about water in this lesson. Introduction. Water is the most abundant and precious resource on the earth. Abundantனா நிறைய இருக்குது, ப்ரிஷியஸ்னா ரொம்ப முக்கியமான பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு ரிசோர்ஸ்மா. இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஓஷன், சீஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் ஈவன் அண்டர் த கிரவுண்ட். எங்கெல்லாம் இருக்குது? ஓஷன், பெரிய சமுத்திரம், சி கடல், ரிவர், ஸ்ட்ரீம் இதெல்லாம் நீரோடைகள், ஆறு, லேக், பாண்ட், குளம், குட்டை, அண்டர் த கிரவுண்ட் எல்லா இடத்துலையும் வாட்டர் இருக்குது. ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர் டு லிவ் அண்ட் டு டூ மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ். நமக்கு குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, வெசல் வாஷ் பண்ண, க்ளீனிங், மாப்பிங் எல்லாத்துக்கும் வாட்டர் தேவை. We have already learned about this in the previous classes. Let us learn more about water in this lesson. The last year-ம் 3rd standard-லையும் நீங்கள் இதை பற்றி படிச்சிருக்கீங்க. இப்போ இன்னும் டீட்டெயில் ஸ்டடி பண்ண போகிறோம். சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர். ஓகேவா? வாட்டர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது. See the given picture and write down the state of each object. சாலிடா, லிக்விடா, கேஸா நீங்கள் எழுத போகிறோமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ சாலிட், பக்கெட். இதுவும் சாலிட், ஐஸ் க்யூப். பலூன் இஸ் அ சாலிட். வாட்டர் வேப்பர் வந்து கேஸ், மேலே போதில் நீராவி, அண்ட் இந்த ஃபியூம்ஸும் கேஸ். வெஹிக்கிள் இஸ் அ சாலிட், ஆயில் இஸ் அ லிக்விட், ஷேர் இஸ் அ சாலிட், ஜூஸ் இஸ் அ லிக்விட், cloth is a solid. இது you write it down in pencil. Next page you have water occurs naturally in 3 forms. Water வந்து 3 ஃபார்ம்ஸில் இருக்குமா. ஐஸ், வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பர். ஐஸ் வந்து சாலிட் ஃபார்ம், வாட்டர் லிக்விட் ஃபார்ம், வாட்டர் வேப்பர் கேஷியஸ் ஃபார்ம். These forms are also called states of water. Ice is in solid form, water is in liquid form and water vapor is in gaseous form. இது தான் 3 states of waterன்னு சொல்கிறோம். These states occur naturally because of temperature changes. Water becomes ice in cold regions, remains as water in oceans, rivers and becomes water vapor due to the heat of the sun. ஸோ முதல்ல என்னமா ஆகுது, ஐஸ் ஆகிறது கோல்டு ரீஜனில் அந்த டெம்பரேச்சரால். அப்புறம் சாதாரணமாக நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிறதுல வாட்டராகவே இருக்கும் இன் ஓஷன் அண்ட் ரிவர். அண்ட் ரொம்ப வெயில் சூடு தாங்காமல் வாட்டர் வேப்பராகவும் மாறி மேலே போகும். மோர் டு நோ, ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் 75% ஆஃப் வாட்டர். நம்ம உடம்புல 75% வந்து வாட்டர் தான்மா இருக்குது. 75ங்கிறது முக்கால் பாகம் நம்ம உடம்புல வாட்டர் தான் இருக்குது. இப்போ லுக் அட் திஸ் ஃப்ளோ சார்ட். சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட் ஐஸ், ஸ்னோங்கிற வாட்டரோட பேரை. லிக்விடை ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லலாம், இல்லை யூஸ்வலாக வாட்டர்னு சொல்லலாம். கேஸை வாட்டர் வேப்பர் ஆர் ஸ்டீம், நீராவின்னு சொல்லலாம். ஐஸ், வாட்டர், வாட்டர் வேப்பர். Let us do. Fill in the boxes given below with correct answers. Liquid, solid, melting, freezing, cooling, heating, gas, changes of states in water. என்ன பண்ணால் என்ன ஆகும்னு போட போகிறோம். ஓகே, நல்லா கவனித்து பென்சிலில் எழுதிக்கோங்க. This is an important flow chart. ஓகே, see the first one. இதில் இருக்கிறது வந்து சாலிட், அதாவது ஐஸ் க்யூப்ஸ். ஓகேவா? செகண்டில் இருக்கிறது லிக்விட், தேர்டில் இருக்கிறது தண்ணி கொதித்து ஆவியாக மேலே போகுது. ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே என்ன எழுதணும், இங்கே என்ன எழுதணும், இங்கே என்ன எழுதணும், இங்கே என்ன எழுதணும், இந்த உள்ளே என்ன எழுதணும்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ளே ரைட் இட் as சாலிட், இதுக்குள்ளே லிக்விட், இதுக்குள்ளே கேஸ். இது மூணுமே இங்கே இருக்குது பாருங்கள். சாலிட், லிக்விட், கேஸ் எடுத்து எழுதிடுங்க. சாலிட் வந்து எப்போமா லிக்விடாக மாறும்? வென் யூ ஹீட் இட். ஸோ இங்கே ஹீட்டிங் எழுதுவீங்க. am I ரைட்? லிக்விட் எப்போ கேஸாக மாறும்? அகெயின் வென் யூ ஹீட் இட். ஸோ இங்கேயும் ஹீட்டிங். சாலிட் ஐஸ் க்யூப்ஸை சூடுபடுத்தினா தண்ணி ஆகும், தண்ணியை இன்னும் மேலும் மேலும் சூடுபடுத்தினா நீராவியாக ஆகும். ஸோ இங்கேயும் ஹீட்டிங், இங்கேயும் ஹீட்டிங். ஓகே, இதே சாலிட் ஐஸ் க்யூப்ஸு இந்த ஸ்டேஜ்லேருந்து ரிவர்ஸ் வரணும்னு வச்சுக்கோங்க. இது என்னது? இது லிக்விட் ஸ்டேஜ். லிக்விட்லேருந்து சாலிட் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும். அப்போ தான் ஐஸ் க்யூப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரீசிங் எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே எழுதுங்க. இப்போ கேஸ்லேருந்து நமக்கு மறுபடியும் தண்ணி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? கேஸை கூல் பண்ணணும். நம்ம அம்மா ரசமோ சாம்பாரோ இல்லை கொதிக்க வச்ச தண்ணி மேலே தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த தட்டு மேலே வேர்வை மாதிரி இருக்கும். அது நீராவி பட்டு கூல் டவுன் ஆகி வாட்டராக மாறி நிற்குது. அதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன் ஆர் கூலிங் ஆஃப் வாட்டர் வேப்பர் டு கெட் பேக் வாட்டர். அதே தான் நடக்க போகுது. இங்கே கூலிங் பண்ணிங்கன்னா இந்த நீராவியெல்லாம் கூலாகி மறுபடியும் வாட்டரே நமக்கு கிடைக்கும். ஸோ ஹீட்டிங், ஃப்ரீசிங், கூலிங் இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் வரணும். இங்கே சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ ரைட் இட் டவுன் இன் பென்சில் அண்ட் ஸ்டடி. நெக்ஸ்ட் யூ ஹாவ் சாலிட் ஸ்டேட் ஐஸ். ஓகே, you are going to see in detail about the solid state of water. Ice is a solid form of water. At temperature below 0 degrees C, water becomes ice. This process is called freezing. Water cooling below 100 degrees C, ice ஆகிடுமா. தண்ணி எடுத்து 0 டிகிரி சிக்கு கீழே நம்ம ஃப்ரீஸ் பண்ணோன்னா அது ஐஸாக மாறிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃப்ரீசிங். இதுதான் சாலிட் ஸ்டேட் ஆஃப் வாட்டர். லிக்விட் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் என்ன? வாட்டர் இன் லிக்விட் ஸ்டேட் இஸ் அவைலபிள் இன் வாட்டர் பாடிஸ் சச் as ஓஷன், ரிவர், வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸெட்ரா. நார்மல் டெம்பரேச்சரில் ஓஷன், ரிவர், வாட்டர் ஃபாலில் ஓடிக்கிட்டு இருக்க தண்ணியை தான் நம்ம வாட்டர்னும் லிக்விட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். Write any two water bodies in your area. You have to write this. Gaseous state or water vapor. Water becomes water vapor as the temperature increases due to heat. சூடு ஜாஸ்தி ஆக ஆக தண்ணியெல்லாம் நீராவியாக மாறி வானத்துக்கு போகுது. ஸோ நம்ம அம்மா அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போது தண்ணியெல்லாம் கொதித்து மேலே நீராவியாக போகுது. Heating forms a white mist of extremely small water droplets in the air known as water vapor. சூடுபடுத்த அந்த ஒயிட் மிஸ்ட் புகையாக போகுது இல்லை, அதுக்கு பேர் தான் வாட்டர் வேப்பர். வாட்டர் ஹீட்டிங் 100 degree Cல you get water vapor or steam or gas state of water. Try to answer. Why water is a good example for all states of matter? Which of the following is in liquid state? Rain, ice, snow. வாட்டர் ஏமா ஆல் 3 states of மேட்டருக்கு குட் எக்ஸாம்பிள்? ஏன்னா அது 3 states of மேட்டர்லேயும் இட் எக்ஸிஸ்ட். சாலிடாகவும் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது, கேஸாகவும் இருக்குது. அண்ட் ஒன்றுத்துலேருந்து ஒன்று மாறுறதோட அந்த ப்ரொசீஜரையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அண்ட் இது மூணுத்தில் எது வந்து லிக்விட் ஸ்டேட்டு? ரெயின் தான் லிக்விட் ஸ்டேட். ஐஸ் சாலிடு, ஸ்னோவும் சாலிடு. ரெயின் தான் லிக்விட் ஸ்டேட் ஆஃப் வாட்டர். லெட் அஸ் டூ. Fill water in an ice tray and keep it in the freezer. After few hours take it out. What happens to the water? அந்த ஐஸ் வாட்டர் வந்து சில்லுனாகி கொஞ்சம் பலகையாக நமக்கு ஐஸாக மாறுறத பார்க்கலாம். Now keep this ice tray on a table for some time. What happens to the ice? அந்த பலகையாக ஐஸ் க்யூப்ஸாக மாறினது கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சோன்னா அப்படியே உருகி மறுபடியும் வாட்டராக மாறுறத பார்க்கலாம். Because of the temperature change. Pour water from the ice tray into a kettle. Ask an elder at your home to heat the kettle and observe the mouth of the kettle. When the water starts boiling, what do you see? இதே ஒரு கெட்டில்லையோ ஒரு பாத்திரத்துலையோ வச்சு கொதிக்க வச்சோன்னா அந்த ஐஸ் வாட்டரோ இல்லை வாட்டரோ நல்லா கொதித்து நீராவியாக வெளியில் வரும். தட் இஸ் கால்ட் வாட்டர் வேப்பர். ஓகே, ரைட் டவுன் ஆல் தி 3 ஆன்சர்ஸ் இன் பென்சில். ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆகும்? the water in the tray freezesன்னு எழுதுங்க to ice cubes. செகண்டில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் கெட்ஸ் கன்வெர்டட் டு வாட்டர். தேர்டில் வாட்டர் கெட்ஸ் கன்வெர்டட் டு வாட்டர் வேப்பர். இந்த மூணுமே எழுதணுமா. அண்ட் இதை வந்து நீங்கள் வீட்டில் எல்டர்ஸோட ஹெல்ப்போட பண்ணியும் பார்க்கலாம். ஈஸி தான். யூ கேன் டூ அண்ட் see this. Next page you have something about water cycle. Okay. In nature, water keeps changing in its states. Let us see how this happens. Due to the sun's heat, water in oceans and rivers changes into water vapor and rises up. என்னமா ஆகுது? நேச்சரில் வாட்டர் ஒரு ஸ்டேட்டுக்குலேருந்து இன்னொரு ஸ்டேட்டு மாறிக்கிட்டே இருக்குது டியூ டு த டெம்பரேச்சர் சேஞ்சு. எப்படி நடக்குது? சன்ஸ் ஹீட்டால்
வாட்டர் இன் ஓஷன் அண்ட் ரிவர் வந்து நல்லா கொதித்து நீராவியாக மாறி மேலே போகுது. வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் இவாப்ரேஷன். இப்படி நீராவியாக மாறி மேலே போகிறதுக்கு பேர் என்ன? இவாப்ரேஷன். The water vapor when comes into contact with cool air becomes water droplets. மேலே வந்து காற்று சில்லுன்னு இருக்கும், அதில் போய் பட்டதும் இந்த வாட்டர் வேப்பர் நீராவியெல்லாம் கண்டென்ஸ் ஆகி ட்ராப்லெட்ஸ் வாட்டர் துளிகளாக மாறும். அதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். The water droplets combine to form clouds. அப்படி துளி துளியாக ஃபார்ம் ஆனது தான் மழை மேகமாக மேலே ஃபார்ம் ஆகும். The water droplets continue to combine and they become big and heavy. சேர்ந்து 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 மேகங்கள் ஹெவியாக ஆகும். These water droplets then fall down as rain. அப்புறம் ஒரு நாள் ஹெவினஸ் தாங்காமல் it breaks down as rain and falls to the earth. This is called precipitation. அப்படி நிறைய ஆய் கீழே விழுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் precipitation. In colder places combined water droplets come down as snow, sleet or hail. ரொம்ப பனி இருக்க காலத்தில் கீழே வரும்போது ஸ்னோ, ஸ்லீட் ஆர் ஹெயிலுன்னு பனியாகவும் பனி கற்களாகவும் சின்ன சின்ன பனி துளிகளாகவும் வந்து விழும். This continuous change of water from one state to another in nature is called water cycle. So water இப்படி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம்? வாட்டர் சைக்கிள்னு சொல்கிறோம். நேச்சுரலாக நடக்குது இது. The continuous cycle through which water is circulated by different processes like evaporation, condensation and precipitation is called water cycle. ஸோ இவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன் இந்த 3 ப்ரொசீஜரும் நடக்குது பாருங்கள் வாட்டரில். அதனால் அது பேர் வாட்டர் சைக்கிள். தண்ணி முதல்ல நீராவியாக மாறுது, நீராவி மறுபடியும் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறுது, அது மழை மேகமாக மாறுது, ப்ரெசிபிடேட் ஆகி மழை துளியாக அகெயின் வாட்டராக பூமிக்கு வருது. இது ஒரு சைக்கிளாக நடந்துக்கிட்டு இருக்கிறதால இட் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள். இஃப் யூ லுக் அட் திஸ் பிக்சர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். வாட்டர் ஃப்ரம் லேக் அண்ட் ஓஷன் இந்த சூரியனோட ஒளியால் இவாப்ரேஷன் ஆகி மேலே போகுது, மேலே சில் காற்று காண்டாக்ட் ஆகி கண்டென்சேஷன் ஆகி மழை மேகமாகுது, மழை மேகம் டார்க் ஆகி ஹெவியாகி ப்ரெசிபிடேட் ஆகி கீழே மறுபடியும் மழையாக வருது. இது ஒரு சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள். ஓகே, மோர் டு நோ. ஈச் டே வி லூஸ் அ லிட்டில் மோர் தென் அ கப் ஆஃப் வாட்டர் வென் வி எக்ஸேல். மூச்சை இழுக்கிறது இன்ஹேல், விடுறது எக்ஸேல். எக்ஸேல் பண்ணும்போது லிட்டில் மோர் தென் அ கப் ஆஃப் வாட்டர். ஓகே, ஒவ்வொரு நாளும் ஒரு கப் ஆஃப் வாட்டருக்கு கொஞ்சம் மேலேயே நம்ம எக்ஸலேஷன்னால் வி ஆர் லூசிங். திங்க் அண்ட் ஆன்சர். வாட் ஹேப்பன்ஸ் டு த வாட்டர் இன் அ வெட் கிளாத்? வெட் கிளாத்தில் இருக்க வாட்டரை சூரிய ஒளியில் போட்டால் எப்படிமா காஞ்சிடுது? அங்கேயும் இவாப்ரேஷன் ஆகி தான் காஞ்சி போயிடுது. ஓகேவா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். In the water cycle only evaporation is involved. Evaporation and condensation are involved. Only condensation is involved. Evaporation இருக்குது, கண்டென்சேஷனும் இருக்குது. ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் யூ ஹாவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் எவ்வளோ முக்கியம்னு. டு இம்ப்ரூவ் த அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டரோடைய அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. கிரவுண்ட் வாட்டரோடைய அவைலபிலிட்டினா என்ன? நமக்கு கிணறு தண்ணி இல்லை பூமி தண்ணியோட அவைலபிலிட்டியை ஜாஸ்தி பண்ணுது. டு கண்ட்ரோல் எர்த்ஸ் டெம்பரேச்சர். பூமியோடைய டெம்பரேச்சர், சூடு, குளிர், வெப்பம் அதெல்லாம் சரி பண்ணுது. டு ப்ரொவைட் வாட்டர் டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், எஸ்பெஷலி ஹியூமன்ஸ். ஹியூமன் பீயிங்ஸுக்கு தேவையான தண்ணி கிடைக்குது இந்த வாட்டர் சைக்கிளால். பிளான்ஸுக்கும் கிடைக்குது, அனிமல்ஸுக்கும் கிடைக்குது. டு ரீசைக்கிள் த எர்த் சப்ளை ஆஃப் வாட்டர் கான்ஸ்டன்ட்லி. ஒரு பூமிக்கு தேவையான வாட்டர் வந்து தானாக இதில் ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்குது வாட்டர் சைக்கிளில். ஓகேவாம்மா? That is the importance of water cycle. Try to answer. Unscramble the words and fill in the blanks. This is very important and very easy also. You have to do it. Is water cycle important for farming? Why is water cycle important to human? Name the process which is responsible for the formation of droplets on the surface of a glass of cold drink. Do this as a homework. 73% of our brain's mass consists of water. The Antarctic region has about 70% of the world's fresh water. மூளையில் 73 பாகம் வந்து தண்ணி தாமா இருக்குது. அண்ட் 70% ஆஃப் அண்டார்டிக் ரீஜனில் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. ஓகேவா? So with this lesson, today's video session will be over. In the next video session, we will continue with rainwater harvesting and finish the remaining part of the lesson. Okay? Read the lesson again with my videos guidance. Any doubts you can ask me through WhatsApp. Thank you, Ma.